மக்களே, பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இந்த பிக் பாஸ் தமிழே பெஸ்ட் வைல்ட் கார்டு என்ட்ரினா ஒட்டுமொத்த 9 சீசன்லயுமே பெஸ்ட் வைல்ட் கார்டு என்ட்ரினா இந்த சீசன்ல தான் 3 பேரு பிரஜின், சென்ட்ரா, திவ்யா. இந்த 3 பேருமே தரமான போட்டியாளர்கள் அப்படி என்பதை மக்கள் சொல்றாங்க. இவங்களுக்காகவே இப்ப திரும்ப மக்கள் இந்த ஷோ பாக்குறாங்க. சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள வியானா, சுபிஷா, விஜய் பார்வதி இவங்களுடைய ஒட்டுமொத்த முகத்திரையுமே இந்த 3 பேருமே கிழிச்சிட்டாங்க. நம்ம பிரியங்கா டெஸ்பாண்டே மேம் அவர்கள் ஒரே ஒரு பந்து தான் போட்டாங்க. அதுல 3 விக்கெட் போச்சு. எனக்கு தெரிஞ்சு 3, இன்னும் தெரியாம இருக்கிறது பலது வரும். சரிங்களா? சரி, அது என்ன முடியும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு கேள்விகள், கருத்துகள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. அதை பத்தி அடுத்த வீடியோல பேசலாம், பார்க்கலாம். முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மக்களே. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த அதாவது பொம்பளை பொறுக்கி மட்டுமில்ல ஆம்பளை பொறுக்கியும் இருப்பாங்க அப்படின்றது நம்ம விஜய் பார்வதியை பார்த்தோன்னே தெரியுது. விஜய் பார்வதிக்கு நம்மளுடைய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் பேசுற மக்கள், புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகள் வைத்த பேர் சூனியக்காரி, சூனியக்கிழவி, ஊர்கிழவி, ஆம்பளை பொறுக்கி, ஆபாச பேச்சு ராணி, ஆபாச பேச்சு தருதலை, தற்குறி, இப்படியான பேர்களை நம்ம மக்கள் வச்சிருக்காங்க. வேற சில பேர்களும் வச்சிருக்காங்க. சோத்துக்கு பதிலாக அதை சாப்பிட்றவங்க, கவர் போட்டு சாப்பிட்றவங்க, ஸோ அப்படின்ற பேரெல்லாம் வச்சிருக்காங்க நம்ம மக்கள். சரிங்களா? விஜய் பார்வதி கண்டாலே டிவி ஆஃப் பண்றானுங்க நம்ம மக்கள். என்ன குழந்தைகள் பார்த்து கெட்டு போக கூடாது அப்படின்னு ஒரு அருவருக்கத்தக்க ஒரு நபராகத்தான் மக்கள் மத்தியில விஜய் பார்வதி இருக்காங்க. சோ அப்ப விஜய் பார்வதியோட சேர்றவங்களுக்கு மக்கள் அப்படிதான் பாக்குறாங்க. சேத்துக்குள்ள என்ன விழுந்தாலும் அது சேருதான். சரியா? அதை சுத்தம் பண்ணி பெனாயில் போட்டு கழுவி அதை திரும்ப எடுக்க நீண்ட நாட்கள் எடுக்கும். ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள இந்த விஜய் பார்வதியை பற்றி பிரியங்கா மேம் அவர்கள் ஒரு விடயம் சொன்னாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு சுபிஷா, வியானா, இந்த துஷார் அவுட்டு. அப்போ அவனை பற்றி நம்ம இனி பேச தேவையில்லை. அப்புறம் பிரவீனும் அவுட்டு. அப்போ அவனை பற்றி பேச தேவையில்லை. அடுத்தது திவாகர். ஸோ இந்த 3 பேர் இப்போ இருக்கிற இந்த 3 பேர் தான் இருந்தாங்க. அப்ப பிரியங்கா மேம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த விஜய் பார்வதியை நோக்கி தான் இந்த ஷோவே போகுது, அவங்க தான் ஃப்ரண்ட் ரன்னரா இருக்காங்க அப்படின்னு. அப்ப கேமராமேன் ஃபோக்கஸ் வைப்பான். சரிங்களா? வைப்பாரு. நம்ம என்ன அவருக்கு அவர் மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவர் நிறைய விடயங்கள் காமிச்சு கொண்டு இருக்காரு நம்ம கேமராமேன். ஸோ அப்ப வியானாவை, சுபிக்ஷாவை, திவாகரும் கேமராமேன் அவர்கள் ஃபோக்கஸ் வைப்பாங்க. அப்பவே எனக்கு விளங்கிட்டு இந்த முகமுடிகள் இதுகளே கிளிய போகுது அப்படின்னு. அப்பதான் ஒரு விடயம் நடக்குது. பிரஜின் அவர்கள்ட்ட எல்லை மீறி தொட்டுச்சு இந்த ஊர்கிழவி, இந்த சூனியக்காரி, இந்த விஜய் பார்வதி. அதுக்காக தான் வேலை ஆண்கள் அங்க தொடுறது, இங்க தொடுறது, ஆபாச பேச்சுக்கள், சோத்துக்கு பல வேற தின்றது, அப்படிதான். அதுதான் இந்த விஜய் பார்வதி. குழந்தைகள்ட்ட எல்லாம் வேற மாதிரி பேசியிருக்கு. அதோட வீடியோக்களை பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு சின்ன பையனை வச்சுக்கிட்டு அது வேற வார்த்தை பேசுது. சரியா? சோ அப்ப அப்படிப்பட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? அப்படிப்பட்ட நபர்கள் இந்த ஷோக்கு போட்டா நம்ம காதை பொத்தி தான் ஆகணும், கண்ணை மூடித்தான் ஆகணும், டிவி ஆஃப் பண்ணி தான் ஆகணும். சரி, விடுங்க. சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள இந்த விஜய் பார்வதி நம்ம பிரஜின் அவர்களை ஒரு இது பேக் டெஸ்ட் ஒன்று பண்ணாங்க. சரியா? அப்ப பிரஜின் தட்டி விட்டார் பிடிச்சு. ஏன்னா ரோசமுள்ள ஆம்பளை, நல்ல முறையில வளர்ந்தவங்க, நல்ல முறையில நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வந்தவங்களுக்கு அந்த ரோசம் இருக்கு. சரியா? ஹீஸ் a gentle man. அதுலயும் அவர் சொன்னார்ல, எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, நண்பர்கள் இல்ல, நண்பிகள் இல்ல, நான் ஒரு டீசெண்டா வளர்ந்திருக்கேன். கண்டிப்பா 100% உண்மை. அவங்க போலீஸ் பரம்பரை. ஸோ அவர் அந்த டிசிப்ளின்ன்றது பிரஜின் அவர்கள்ட்ட, மிஸ்டர் பிரஜின் அவர்கள்ட்ட இருக்கு. நான் அவரை பற்றி வேற சில வீடியோக்கள் நான் போடுறேன். சரியா? ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள அவர்கிட்ட இந்த விஜய் பார்வதி காமருடின் பண்ணது, அப்புறம் திவாகர் அண்ணன் சொல்லி வேற விடயங்களை பேசி மயக்கி வச்சிருக்கிறது, இதெல்லாமே நம்ம பிரஜின் கிட்ட அடிபடாது. செருப்பு ஷூ அடிதான் விழும். சரியா? ஸோ அப்போ அவர் அதை கொடுத்து விட்டாரு. அப்போ அதை பொறுத்து கொள்ள முடியாத, ஏன்னா இந்த விஜய் பார்வதி அதை வச்சு வேற பிளான் போட்டிருந்தது. கணவன் மனைவியை பிரிக்க, அதை வச்சு கொண்டன் எடுக்க. அப்ப அப்படி ஒரு சூனியக்காரியோட எண்ணம் அந்த விஜய் பார்வதிட்ட இருந்தது. அப்ப அதுக்கு இவர் எண்டு கார்டு போட்டோன்னா என்ன பண்ணுச்சுன்னா, திரும்ப இவரை கெட்டவராக்க, நான் அண்ணன் ரெண்டு தான் கூப்பிட்டேன். நீயா அண்ணன் திறந்த மேனியோட இருக்க, எனக்கு ஏதோ பண்ணுன்னு சொல்லி திவாகரை பார்த்து சொன்ன, நீ அண்ணன் கூப்பிட்டியா? திவாகரை பார்த்து நீ அப்படி சொல்றா, பிரஜினை நீ எப்படி நினைச்சிருப்ப? விஜய் பார்வதி வந்தோன்னு நீ பாரு. சரியா? என்னோட வீடியோக்கள் இது சென்ட் பண்ணுங்க மக்களே, ரோஸ்டர் தப்பா கட்டும். சோ அப்ப அந்த அம்மா நடிக்குது, நான் ரெண்டு தான் சொன்னேன். செருப்படி கொடுத்தார் பிரஜின். எனக்கு இங்க அக்காவும் வேணா, தங்கச்சியும் வேணா, எனக்கு இந்த பழக்க வழக்கங்கள்லாம் இல்லைன்னு ஹேட்ஸ் ஆஃப் மிஸ்டர் பிரஜின். ஒட்டுமொத்த நல்ல பெண்களும் பிரஜின் அவர்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்றாங்க. ஒட்டுமொத்த நல்ல ஆண்களும் பிரஜின் அவர்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்றாங்க. சரிங்களா? ஹேட்ஸ் ஆஃப் மிஸ்டர் பிரஜின். சரிங்களா? சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள சந்திரா அவர்கள் உடைச்சு விட்டாங்க பிடிச்சு, ஏய் பார்வதி, நீ அன்னைக்கு
என் புருஷனை எனக்கு முன்னாலே சொன்னா நான் சைட் அடிப்பேன், அண்ணான்னு சொல்லிட்டு சைட் அடிப்பேன் அப்படின்னு. விஜய் பார்வதியால பேச முடியல. ஏன்னா அந்தம்மா ஒரு கேவலமான பண்ணபடியத்தை எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த வியானா, சுபிஷா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் விஜய் பார்வதி கிட்ட போய் சொல்றாங்க, இன்னும் அவங்களால பொறுத்துக்கொள்ள முடியல, ஒரு பொண்ணை இப்படி நேஷனல் மீடியாவில் இப்படி பண்றதா ஓவரா பண்ணிட்டாரு. இந்த வியானான்றது அடுத்த ஃபேக். அது மராத்தியோ வேற ஏதோ தான், அதோட மதர் டங், அது பிறந்தது அங்கதான். ஆனா வந்து தமிழ் பொண்ணுன்னு சொல்லுது. அது சரி, இனத்துக்கு தானே சப்போர்ட் பண்ணும். பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அதே மாதிரி எச்சை இன்னொரு எச்சைக்கு சப்போர்ட் பண்ணும். அப்ப அதை இது வந்து பண்ணுது. சரிங்களா? இன்னொரு பையே உனக்கு இந்த ஷோல காசு வேணும், அதுக்காக உன்னோட ஐடென்டிட்டியை மறைக்கிறேன் வியானா, உனக்கு தனி வீடியோ இருக்கு. அப்ப அடுத்தது சுபிஷா, அது ஒரு ஃபேக்ன்றது இப்பதான் தெரிஞ்சுது. இதுகளெல்லாம் ஏன் விஜய் பார்வதிக்கு இப்போ தலையும் ஒரு விடயத்துல தலையும் தெரியாம வாலும் தெரியாம என்ன நடந்துச்சு தெரியாம இதுகளெல்லாம் விஜய் பார்வதிக்கு ஏன் இப்ப சப்போர்ட் பண்ணுன்னா, பிரியங்கா அவர்கள் ஒரு போலண்டு போட்டாங்க பாத்தீங்களா, இந்த விஜய் பார்வதி தான் ஃப்ரண்ட்ல ஓடுற குதிரை, அதை நோக்கித்தான் ஷோவே போகுதுன்னு. அப்ப இதுங்க என்ன நினைச்சுது, சரி அப்ப இப்ப நம்ம பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணா மக்களோட சப்போர்ட் கிடைக்கும் வந்து போட்டு மாட்டிக்கிட்டியா பிரியங்கா மேமா கொக்கா. இங்க பிரியங்கா மேம் பந்த போட்டாங்க, அதுக்கு முதல் சந்திரா அவர்கள், பிரஜின் அவர்கள், திவ்யா அவர்கள் வேற லெவல்ல கேம் ஆடினாங்க, மாட்டிக்கிட்டுச்சு போலிகள். இன்னும் பலது வெளியில வரும், அதை பத்தி நம்ம பேசலாம். மக்களே நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே அசிங்கமா இருக்கிறது எப்படின்னா, இந்த விஜய் பார்வதி, காமருடீன் அப்படியான நபர்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க பாருங்க. ஒரு சாப்பாடுன்றது சாமி மாதிரி, அது சாப்பிடைக்குள்ள கவர் போட்டு சாப்பிடுவேன். அது 10 நிமிஷ பேச்சு மக்களே, அதுவும் நேஷனல் டெலிவிஷன்ல பேசிச்சுதுகள் பாருங்க, குடும்பங்கள் பார்க்குற ஷோல பேசிச்சுதுகள் பாருங்க. அப்படிப்பட்ட ஜென்மங்களுக்கு எதுகள் சப்போர்ட் பண்ணுதோ உலகத்திலேயே இருக்கிற அசிங்கமான பிரவியல் என்ன அதுகள் தான். நன்றி.